அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் ஒரு புக் சேல் போயிருந்தேன், அதில் சில புக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு. அது என்னெல்லாம் புக்ஸ் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புக் சேல் போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த புக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் பண்ணி படித்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் இந்த புக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் புக்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சில பேர் வந்து என்னோடய பர்சனல் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களே மெசேஜ் பண்ணி கேட்டாங்க, ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யூஸ்வலாகவே இந்த புக்கு நீங்கள் பிக் பேட் உல்ஃப் சேல் போனீங்கனாலே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. FIJK இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க, ஹெச் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸை அவங்க இந்த ஆல்ஃபபெட் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக F அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 12 திரஹம்ஸ் இருக்கும். ஹெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 18 திரஹம்ஸ் இருக்கும். I அப்படின்னா 27ன்னு நினைக்கிறேன். J அப்படின்னா 32, K அப்படின்னா 37. இப்படி தான் இது வந்து அப்படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு 100, 200, 400, 300 வரைக்கும் திரஹம்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும். அண்ட் அந்த ஸ்டிக்கருக்கு மேலே செல்ஃப் ஹெல்ப் எது, ஃபிக்ஷன் லிட்ரேச்சர் இது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலான லிட்ரேச்சர்ஸ் இருக்கும், ஃபிக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஜெனரலான செல்ஃப் ஹெல்ப் புக் இருக்கும், அதில் வந்து ஸ்டோரிஸ் எதுவும் இருக்காது, லைக் ஃபிக்ஷன்ஸ் கதை மாதிரி இருக்காது. லிட்டரேச்சர் அப்படின்னா இலக்கியங்கள், பழைய பழைய ரைட்டிங்ஸாக இருக்கும். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 100, 200 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் அந்த ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ இதில் வந்து ஃபேம்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு செக்ஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். செல்ஃப் ஹெல்ப்னு இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன மாதிரி புக் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அங்கேயே ரேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படி கேட்டகரியில் நாம் ஃபர்ஸ்ட் என்ன புக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்ஜ் ஆர்வெல்லோட கம்மிங் அப் ஃபார் ஏர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த கம்மிங் அப் ஃபார் ஏர் அப்படிங்கிற ஒரு புக் படிக்கிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் ஆர்வெல்லோட 2 புக்கு நான் வாங்கியிருக்கேன். அனிமல் ஃபார்ம், அதுக்கப்புறம் 1988 நினைக்கிறேன். ஆனால் அந்த 2 புக்கில் நான் அனிமல் ஃபார்ம் மட்டும் படித்திருக்கேன். எனக்கு அவரோட ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. யூஸ்வலாகவே கிளாசிக் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவேன் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ திருப்பி ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைப்பேன். லேட்டராக நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்ம இப்படி யோசிச்சிட்டே தான் நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் ஓகேவாக இருக்கோ இல்லையோ நான் அப்படியே தொடர்ந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு கிளாசிக் மேலே எனக்கு ரொம்ப புரிய வந்துருச்சு. அதே மாதிரி இதில் சில ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க பாருங்கள். நான் பிரிக்க ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாலித்தீன் கவர்லேயே ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் ரீசெண்டாக இப்போ நான் போயிருக்கும் போது பார்த்தேன், ஒரு லேடி யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டாங்க. புக் ஸ்டோருக்கு வரவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வேலை பண்ண மாட்டாங்க. ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாலித்தீன் கவரெல்லாம் பிரித்து அந்த புக்கை பற்றி படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ தட் இஸ் வெரி பேட். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணவே கூடாது. அவங்க பாலித்தீன் கவர் போட்டிருக்காங்கன்னா புக் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தான். ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்காம அந்த புக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா புக்கை நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹிண்ட் பாயிண்ட்டே அதை எதை பற்றின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த புக் இன்ட்ரெஸ்டடாக இல்லைனா நீங்கள் வாங்க வேண்டாம். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து நான் யூஸ்வலாக ஸ்லோவாக பிரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு, நான் புக்கில் ஒரு மாதிரி ஒட்டிட்டு வந்துடக்கூடாது. ஸோ இந்த புக் பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவர்லேருந்து பிரித்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டெக்ஸ்சர். புக் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஓகே, இந்த புக் பற்றி பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் புக்குக்கு போகலாம். இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா த பவர் ஆஃப் நுன்ஷி அப்படிங்கிறது. இதை வந்து யூனி ஹாங் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு கொரியன் ஆத்தர் எழுதின புக்கு. இந்த புக்கில் நான் வந்து ஒரு இக்கிகாய் ஃபீல் எனக்கு வந்தது. இக்கிகாய் புக் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்துச்சு, வருதே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அது வந்து ஜாப்பனீஸ் சீக்ரெட்டில், இது வந்து கொரியன் சீக்ரெட்டாக அப்படின்னு பின்னாடி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பின்னாடி வந்து இக்கிகாயோட ஆத்தர், இக்கிகாயை 2 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் ஆத்தர் வந்து இந்த புக்கை பற்றி போட்டிருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவரே இந்த புக்கை படிச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ரெண்டாவது என்னென்னா, யூஸ்வலாக அந்த புக்கோட கவரை பார்த்துலாம் நான் புக்கு வாங்க மாட்டேன். ஏன்னா மோர் தென் கவர் நான் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக வரலைன்னா எனக்கு உண்மையிலே நான் பணத்தை போய் அதில் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு எனக்கு இருக்கும். அதனால் இந்த கவர் நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குன்னா நான் புக் எடுக்க மாட்டேன். ஆனால் நம்ம ஒரு விஷயத்துக்காக இந்த புக்கை நம்ம வாங்கிட்டோம், நல்ல ஒரு விஷயம் தான் அது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கலர் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரசிக்க தவறக்கூடாது. அந்த மாதிரி இந்த கலர் அண்ட் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த புக்கோட டெக்ஸ்சர் இருக்குல்ல, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆஸ் அ ரீடராக வெறும்னையும் அந்த ரீடிங்கை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாது. ஒரு ஆத்தரும் அந்த டைம் எடுத்து மெனக்கெட்டு அந்த கவரை டிசைன் பண்ணுறாங்கல்ல, அந்த கலர் சூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த கான்செப்ட் அதில் கொண்டு வராங்கல்ல, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு கலர் அண்ட் டெக்ஸ்ட்
வெயிட் ஆஃப் த புக் இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. யூஸ்வலாக நான் வெளிலலாம் போகும்போது இந்த மாதிரியான ஹார்ட் கவர்ஸ் வந்து எனக்கு பெருசாக ஒரு சுமையாக தெரியாது, நான் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அது மாதிரி எனக்கு இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் நான் வந்து இன்னும் எதுவுமே ஒரு பேஜ் கூட நான் இன்னுமே படித்து பார்க்கல. பிகாஸ் வந்து இது எந்த அளவுக்கு இது இக்கிகாய் மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், ஐ எம் ஜஸ்ட் சேயிங் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் இது எடுக்கும் போதே இக்கிகாய் டச் தான் இருந்தது. ஓகே, ஓவராலாக அதோட டெக்ஸ்சர் அண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதை தான் இந்த புக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டாபிக் ஐ லவ் யூ அப்படின்னு. இட் இஸ் அபவுட் மேரேஜ். என்னென்னா, கல்யாணம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்குல்ல, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எனி அதர் திங் எடுத்துக்கிட்டோம் 2 பேருக்குள்ளே அப்படின்னா, நிறையா அதுக்கு கோத்ரூ பண்ணிகிட்டே இருக்கணுமா இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம தேடி தேடி போய் தெரிஞ்சுக்கணுமா இருக்குது. ஸோ இந்த புக்கெல்லாம் நான் வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துருவேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி மேரேஜ் அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை அதர் பீப்புளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அணுகுறாங்களா, நம்ம இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறோம், அவங்க இப்படி அணுகுறாங்களா, நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ தேடி தேடி போய் நான் வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து படிக்கிறது எனக்கு பிடிக்கும். இந்த புக் அந்த பாலித்தீன் கவரை பிரித்தோடனே செம்ம டெக்ஸ்சர், ரொம்ப சூப்பராக பிரைட் எல்லோவில், எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த புக்குடைய ப்ரைஸ் வந்து 37 AED வந்துச்சு. ஏன்னா கே போட்டிருக்கு பாருங்கள். அண்ட் இந்த புக் வந்து ஒரு புக் மார்க்கோட வருது. இந்த மாதிரி அழகாலாம் புக் மார்க் கொடுத்தா நம்ம எங்கே புக் மார்க்காக யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்கள், திருப்பியுமே உள்ளேயே வச்சிடலாம் பத்திரமா அப்படின்னு தான் தோணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம், பின்னாடியுமே ஒரு டாட்டட் பிளேஸ் மாதிரி நமக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ எதுனாலும் எழுதிக்கலாம், நம்ம எழுத போகிறதில்ல, அப்படியே உள்ளே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சாச்சு. மேபி சம்டே நான் ஏதாவது எழுதுறேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போது இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சோல்லி டச்சிங்கான சில கோட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, அதாவது அப்பாலஜிஸ் இருக்குது, சில டாபிக்ஸ் ரிலேட்டடாக அவங்க வந்து சிலதை கொடுத்துருந்தாங்க. அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா, மெயினாக வந்து அவங்க ஹைலைட் பண்ணது ரொமான்ஸ். ஃபர்ஸ்ட் இதில் ஒரு டைரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டாக நமக்கு எடுக்க முடியுது. அடுத்தது டஃப் டைம்ஸில் நாம் என்ன மாதிரி நடந்துக்கிறது, அதே மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். 2 பேரெல்லாம் அப்படியே ஒரே விஷயத்தெல்லாம் அக்ரி பண்ணி போக மாட்டாங்க, கண்டிப்பாக டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி கோத்ரூ பண்ணது, இது அப்பாலஜிஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு சாதாரணமாக மேலோட்டமாக வந்து மஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம்னாலும் அதில் தான் பிரச்சனையே வருது. ஸோ இதை எப்படி அணுகிறது அப்படிங்கிற இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய ட்ராயிங்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கோட்ஸ் அண்ட் அதில் சொல்லக்கூடிய ஹைலைட் பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. அடுத்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் நோ ஐடியா. இந்த புக் பற்றி கேட் ஷாப்பின் எழுதியிருக்க த அவேக்கனிங் அப்படின்னு இருக்கக்கூடிய ரொம்பவே செலக்டடான ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கக்கூடிய இந்த புக் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ரீசன்ட் டைம்ஸில் நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் புக்கெல்லாம் தேடி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்குது. என்னென்னு சொன்னால், சில ஷார்ட் ஸ்டோரிஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க ஸ்டோரியை கொடுத்துருவாங்க, கன்க்ளூஷன் வந்து நம்மக்கிட்ட விட்டுருவாங்க. அது ரொம்பவே ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். முன்னாடி இந்த மாதிரி கதைகள் நான் விரும்ப மாட்டேன். லேட்டர் ஆன் நான் வந்து பியூட்டிஃபுல்லாக அதை ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா, ஒரு கதைக்கு இதுதான் முடிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்னவா அந்த கதைக்கு முடிவை எடுப்பீங்களோ அந்த அந்த மாதிரியான எந்த மாதிரியான பர்சன்னு நம்மளுக்கு தெரிய வைக்கிற மாதிரியான ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். நம்ம வேறு மாதிரி யோசிச்சா எப்படி யோசிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசக்கூடாது. இதில் ஆக்சுவலி செலக்டட் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இதை பிக் பண்ணேன். அடுத்ததாக லேக் லைக் அ மிரர். இந்த ஸ்டோரி வந்து ஒரு மலேசியன் ஆத்தர் எழுதியிருக்காங்க. இதுக்கு அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த புக் நான் ஃபஸ்ட்டு 2 தடவை எடுத்துகிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து மலேசியன் ஆத்தரோட புக்கு வந்து நான் படித்ததில்லை. நீங்கள் அப்படியே ரொம்ப நிறையா ஆத்தரை படிச்சிருக்கீங்களான்னு கேட்காதீங்க. நான் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னா, ஒரு ஆத்தர் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், அவங்களோட புக்காக வாங்கி வச்சுருப்பேன். தமிழில் வந்து எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட புக்ஸாக வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அவரோட ரைட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அதே மாதிரி வந்து இந்த பாலோ கோயிலோ அந்த மாதிரி
அவங்களோட புக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து அவங்களோட ரைட்டிங்ஸ் பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், நான் அதுலேயே ஸ்டிக் ஆகிக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது எனக்கு என்னமோ என்னை ஈர்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்னொன்று நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் கவனித்தேன். என்னென்னா, லேக் லைக் அ மிரர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த புக்கோடைய மீனிங் வந்து என் பொண்ணு தான் எனக்கு சொன்னான். என்னென்னா, அது என்ன லேக் லைக் அ மிரர், லுக் லைக் அ மிரர்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லும்போது அது சொன்னால், இல்லை லேக்கில் நீங்கள் உன்னை பார்க்கும்போது அது எப்படி ஒரு மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த மாதிரி தான் இதை மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து எனக்கு அப்படியே பயங்கர எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, என்ன மாதிரி ஸ்டோரி இது இருக்கும்னு தெரியலையான்ட்டு. அண்ட் அந்த டைட்டிலும் பாருங்கள், அந்த லெட்டர்ஸை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு மிரர் மாதிரி அவங்க அதை நல்லா எடுத்து காட்டுற மாதிரி அவங்க அந்த ஃபாண்ட்டை அந்த ஸ்டைலை வந்து வச்சுருக்காங்க, வெளியில் தெரிகிற மாதிரி. அது கரெக்டாக என்ன வேர்ட் யூஸ் பண்ணோன்னு எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்காக இருக்குது. அடுத்ததாக வந்து ஓஸ் லிட்டில் கைட் டு ஸ்டார்டிங் ஓவர் எதுனாலுமே, எந்த ஒரு விஷயனாலுமே ஸ்டார்டிங் ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம விஷயங்கள்லாம் நல்லா தான் பண்ணிடுவோம், ஆனால் எதனாலும் நல்லா தான் பண்ணிடுவோம். ஆனால் ஒன்று பிரேக் ஆச்சு அப்படின்னா திருப்பி மீண்டு வரது தான் நம்மக்கிட்ட பிரச்சனை. அந்த ஸ்டார்ட் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும் போது என்ன மாதிரி அந்த ஆத்தர் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு என்ன சொல்ல வராங்கங்கிறது வந்து இந்த டாப்பிக்கில் கிட்டத்தட்ட எந்த ஆத்தர் எழுதினாலும் நான் எடுத்துருவேன் போல் அந்த புக்கை. ஏன்னா நான் ஐ எம் அ பர்சன் தட் ஐ எம் ஹெல்பிங் பீப்புள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் பீப்புள். எந்த அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹேபிட் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு என்ன மாதிரி அவங்க தன்னை வளர்த்துக்கிறாங்கன்னு. நானுமே ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கேன், நிறைய பேருக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன்னும் போது ஐ எம் ஆல்சோ லேர்னிங் பர்சனலி ஃப்ரம் மை புக்ஸ் ஆர் சில மூவிஸ்லேருந்து ஐ எம் லேர்னிங் ஸோ மச். அப்படின்னும் போது இன்னொரு ஆத்தரோட அந்த பார்வை எப்படி இருக்குங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு தொடக்கம் ஒரு இன்னும் மீண்டும் ஒரு தொடக்கம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புக் வாங்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அ மேன் கால்டு ஊவா, ஆக்சுவலி ஊவே அந்த மாதிரிலாம் அப்படின்லாம் படிப்பாங்க. ஆக்சுவலி அதோட கரெக்டான ப்ரனன்சியேஷன் என்னென்னா ஊவா. இந்த ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவர் எழுதின புக் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய புக் இருக்குது. இப்படி டக்குன்னெலாம் கேட்டால் எனக்கு ஞாபகம் வராது. அப்படி இருக்கும்போது இந்த புக் என்னோடய விஷ்லிஸ்ட்லேயே நான் போட்டு வச்சுருந்தேன். த புக் ஷோ ஆனந்தி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக என்னோடய புக் லிஸ்ட்டில் இருந்த புக் இது. ஆக்சுவலி இந்த மாதிரி புக்ஸ்லாம் நான் டக்குன்னு போய் ஊரில் அமேசானில் ஆர்டர் போட்டுருவேன், எனக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ரியலி வாண்டட் டு பை இட் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த புக்ஸ் எல்லாம் தோணுப்போ ஐ பாட் இட், அவ்வளோதான். ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலாசபி கலந்த செல்ஃப் ஹெல்ப்பான ஒரு புக்காக இருக்கும். ஸோ இந்த புக்கை படிச்சுட்டு கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுறேன். எனக்கு மற்றபடி இந்த புக்கில் என்ன இருக்குன்னு சுத்தமாக தெரியாது, ஆனால் எனக்கு வந்து இதை பற்றின ரிவ்யூ கேட்டோன்னே படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த புக் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம இதை பாலித்தீன் கவர் ஓப்பன் பண்ணோன்னா என்ன பார்ப்போம்னா புக்கோட டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் ஃபாண்ட், அதுக்கப்புறமா வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்து புக்கோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஏன்னா எல்லோ பேஜஸ் கொடுக்குது அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த புக்கை படிக்கணும், இந்த புக் படித்தா ஒரு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவோம்லாம் சில ரிவ்யூஸில் பார்த்துருக்கேன். ஸோ லெட்ஸ் சீ இன்ஷா அல்லாஹ். அடுத்ததான் நம்ம என்ன புக் எடுத்திருக்கோம் அப்படின்னா சிங்கிள் லைஃப். மேரேஜ் தான் நீங்கள் தேடி தேடி படிக்கிறீங்கன்னு சொல்லும்போது எதுக்கு சிங்கிள் லைஃப் அப்படிங்கிற ஒரு புக் வாங்கியிருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் வந்து புக் வாங்கும் போது நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ நம்மளோட மைண்ட் செட்டப் என்னவோ அது மாதிரியே புக் படிக்கிறதுன்றது வந்து சேலஞ்சஸ் கிடையாது. எப்போ நம்ம இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறது, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை அப்போஸ் பண்ணுறாங்க மேரேஜ்னு வைங்களேன், சிங்கிள் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு நிற்கிறாங்கன்னா அது எதனால் எடுத்துகிட்டு நிற்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆக்சுவலி இந்த புக் அதை பற்றி சொல்லலை. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்களை முதல்ல நேசிங்க, உங்களுக்கு அந்த உங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட். அதைத்தான் இந்த புக்கு சொல்லுதே தவிர சிங்கிள் லைஃப்பை வந்து அவங்க எம்ப்ரேஸ் பண்ணி அவங்க சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட நம்ம நேசிக்கிறது கிடையாது, நம்ம இன்னொருத்தவங்க மேலே நம்மளோட ஹாப்பினஸ் வச்சுருவோம். அதான் நம்ம மனுஷங்களோட ப்ராப்ளம். இன்னொருத்தவங்க மேலே நம்மளோட சந்தோஷத்தை வச்சுட்டு அவங்களோடைய பின்னாடியே சுற்றிட்டுருக்கோம். அவங்க ஹாப்பினஸ் கொடுத்தா தான் நமக்கு ஹாப்பினஸ் வரும்ன்ற மாதிரி. அந்த மாதிரி கிடையாது, உங்கள் மேலே நீங்கள் அன்பு வைங்க அப்படிங்கிற புக்கு தான் இது. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இந்த சில ஆத்தர்ஸ், சில ஆக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து சிங்கிள் லைஃப்பை பற்றி எம்மா வாட்சன் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சின்னதாக ஒரு கோட் புக் மாதிரி இது வந்து 12 dirhams நான் வாங்கினேன். எல்லாமே கோட்ஸ்லாம் சேர்த்துருக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் கோட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பிரேவ், போல்டு, இந்த மாதிரி எம்ப்ரேஸ் அப்படி நம்மளை பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி. ஸோ அதை பற்றின புக்கு தான் இது.
இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சொல்கிறீங்க, எங்கே ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஷேர் பண்ணணுன்னு தான் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காஃப்காவோட புக்கு. இந்த முராகாமி, காஃப்கா இவங்கெல்லாம் வந்து ரஷ்யன் ஆத்தர்ஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் நினைக்கிறேன், ரஷ்யன் ஆத்தர்ஸ். இவங்களோட புக்கில் இந்த புக் வந்து இன்ஸ்டாகிராமையே வளம் வந்துட்டு இருந்தது. அந்த டைமில் என்னோடய விஷ்லிஸ்ட்டில் போட்டிருந்தேன். ஃபெட்ரிக் அவங்களோட புக் போடுற மாதிரி இதையுமே நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த புக்கை நான் பார்த்தோன்னே எடுக்கலாமா வேணாமான்னு நிறைய தடவை யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம எடுத்துருவோம், ஏன்னா ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்து இது இருக்குது நம்மளோட விஷ்லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இந்த புக் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வின்டேஜ் ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும், இது 20th சென்ச்சுரியில் நடக்கிறது ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம இதை வாங்கியிருக்கோம். இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த புக்கு நான் வந்து 2-3 தடவை சுற்றிட்டு வந்துட்டு வாங்கலாமா வேணாமான்ட்டு அப்புறம் நான் வாங்கிட்டேன். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசிசம் பற்றி அவங்க லைஃப்பில் அவங்க நடந்தது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து சொல்லியிருக்க மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்தேன். ஆனால் இந்த ஸ்டோரி உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. பட் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் வந்து உண்மையிலே அந்த மக்கள் கோத்ரூ பண்ண ஒரு விஷயம்தான். அமெரிக்கா, அதுக்கப்புறம் நைஜீரியா, அதுக்கப்புறம் யூஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரு கப்பல் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஜேர்னியை வந்து இந்த ரேசிசம் இந்த மாதிரி விஷயங்களில் என்ன மாதிரி ஒரு லைஃப்பை அவங்களுக்கு வந்து கொடுத்தது, என்ன மாதிரி அவங்க மீண்டு வந்தாங்க, என்ன மாதிரி அவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஃபன்னோட காமெடியோட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு தெரியல இந்த புக். பட் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும், ஏதாவது ஒரு நாவல் வித்தியாசமாக படிக்கணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது படிக்கணும், நம்ம இதை விட்டு விலகி போகிறோம், இதை வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் புக்கை ஓப்பன் பண்ணால் இன்னொரு ஒரு டஃப்பான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக ஃபாண்ட்லாம் ரொம்ப குட்டியாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். படிப்போம். அடுத்ததாக இன்னொரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு, செல்ஃப் லவ் பற்றி புக்கு, கிவ் யோர் செல்ஃப் மார்ஜின், அ கைட் டு ரீடிஸ்கவரிங் அண்ட் ரீகனெக்டிங் வித் யோர் க்ரியேட்டிவ் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த புக் இருக்குது. அகெயின் இது ஒரு செல்ஃப் ஹெல்ப், அகெயின் இது ஒரு செல்ஃப் லவ் பற்றின புக்கு. இந்த புக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஜேர்னல் மாதிரி இருக்குது. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பார்த்தேன். இந்த பாலித்தீன் கவர்லாம் பிரித்ததுக்கப்புறமா அந்த டெக்ஸ்சர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஜேர்னல் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு அதை உணர்ந்து நம்ம அதில் ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இந்த புக் இருக்குது. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த புக் சேலுக்கு போனாலும் வாங்குங்க, ஆர் நீங்கள் வேறு எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வாங்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த புக்கை வந்து பார்த்து சில விஷயங்களை, உண்மையான ஃபீலை இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு நாம் கொடுக்கக்கூடிய நேசம், நாம் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், நம்ம இன்னொருத்தவங்களுக்கு செய்ய வேண்டியது, நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே ரொம்பவே நம்ம தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், இன்னொருத்தவங்க மேலே தான் நம்மளோட ஹாப்பினஸ் இருக்குது, இது எல்லாமே நம்மளை வந்து ப்ரையாரிட்டைஸ் நம்ம பண்ணுறதே கிடையாதுங்கிறது வந்து ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், ஜேர்னல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட அந்த இன்புட்ஸ் எல்லாம் இதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம எப்படி நோ சொல்கிறது, அகெயின் நம்மளை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, நம்மளை எப்படி வேல்யூ பண்ணுறது, எல்லாமே இந்த புக்கில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஜேர்னலாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக இதோடைய லிங்க் கிடச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு நாவல். இந்த புக்கை வந்து ஒரு இந்தியன் எழுதியிருக்காரு, ஆதிஷ் தசீர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் நிறைய புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பட் எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்ட்டு. இந்த புக்குமே இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், புக் டியூபர்ஸ் கிட்ட வளம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ என்னோடய விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தது. இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதோட எந்த ரிவ்யூவும் நான் பார்க்கல. ஏன்னா இது ஒரு நாவலுங்கிறதுனால ரிவ்யூ கொடுக்கும்போது சில பேர் அந்த ஸ்டோரி லைனை கொஞ்சமாவது சொல்லிடுறாங்க. பட் அது கூட இல்லாமல் தான் நான் ஒரு ஸ்டோரி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாவல் அப்படிங்கும் போது இவ்வளோ பெரிய கதை புக் படிக்க போகிறீங்களா ஆகும்னு அப்படிலாம் கிடையாது. எதாக இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்துலேருந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு செஞ்சுரியில் ஏதோ ஒரு நடந்த விஷயத்த நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், ஹிஸ்ட்ரியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதையே நம்ம ஒரு கதை மூலியமாக படிக்கும்போது இந்த ஒரு விஷயத்த இப்படிலாம் நம்ம அணுகலாமா அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கை பாடங்களை நம்ம அதன் மூலியமாக கற்றுக்கிறோமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இதில் கிடையாது. அண்ட் இந்த புக் வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை, ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரீட் பண்ணிவிட்டு சொல்கிறேன்.
இந்த புக் பார்த்திங்கன்னா ஹவு டு பி சேட். இந்த புக்கை பார்த்தோன்னே ஆல்ரெடி நம்ம சேடாக தான் இருக்கோம், எதுக்கு வாங்கிக்கிட்டுங்கிற மாதிரி மைண்ட் செட்டப் தோணும்ல. அப்படி எல்லாத்துக்கும் சேட் ஆகிட்டு எல்லாத்துக்கும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அப்படியே நான் வந்து நான் சொல்லுவேன் யூஸ்வலாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சேட்னஸ் அப்படிங்கிற விஷயம் நம்மலாம் எப்படி தெரியுமா, மேக்னெட் மாதிரி. நமக்கெல்லாம் சோகமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், போய் போய் நம்ம கஷ்டத்தையும் கவலையையும் போய் ஈர்ப்பு சக்தி மூலிமா ஈர்த்துக்கிட்டு வந்துடுறோம். நமக்கெல்லாம் ஏதாவது ஒன்று வேணும் கவலைப்படுறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏன் இவ்வளோ சேடாக இருக்கணும், நம்ம ஏன் எல்லாத்துக்கும் இப்படி கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், ஏன் நம்மளால் நார்மலாக இருக்க முடியாதா, நம்ம அதை ஒரு ஃப்ரீயாக விட முடியாதான்னா அது அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸும் கிடையாது. ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஈர்க்கப்படுறோம் கவலைக்கு அப்படிங்கிறது தான் ஹெலன் ரசல் அப்படிங்கிறவங்க இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். இதை வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸுக்கே உங்களுக்கு அங்கே கிடைக்கிது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் இதை வாங்குங்க. நீங்கள் போகலனாலும் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இந்த புக்கில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதோட டெக்ஸ்ட் நல்லா இருந்தது, டெக்ஸ்சர் நல்லா இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்தது, புக்குடைய கலர் நல்லா இருந்துச்சு, வெயிட் நல்லா இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுது மெயினாக. ஸோ அதான் இந்த புக்கை பற்றி கண்டிப்பாக படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக திங்ஸ் மை மதர் டோல் மீ அப்படிங்கிறத தானியா ஆட்டப்பட்டு அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்ரீலங்கன். இவங்க வந்து யூஸ்வலாக நமக்கு வந்து ஏஷியன் மாம்ஸ் அப்படின்னாலே அவங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து இருப்பாங்க அம்மாக்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை வச்சுட்டு அவங்க லைஃப்பில் அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அம்மா சொன்ன விஷயங்களை நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் நம்மளோட வீடு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அப்படி இவங்களோட லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சு இவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல். இந்த புக் வந்து நான் பில்லு போட போகிற நேரத்தில் நான் லாஸ்ட்டாக எடுத்தேன். இந்த புக் ஆக்சுவலி நாவலாக என்னென்னு எனக்கு தெரியல, இது என்னென்னு தெரில. லெட்ஸ் சி. இந்த நாவல் தான் போட்டிருந்துச்சு ஆக்சுவலாக தெரியல. ஆனால் இந்த புக் வந்து நான் லாஸ்ட்டாக பில் போகிற நேரத்தில் தான் நான் வந்து எடுத்தேன். அந்த புக் வந்து எனக்கு என்னமோ இப்போ நம்ம அம்மாக்கள்லாம் நம்ம கூட இருக்காங்க, மேபி அவங்க இல்லாமல் கூட போகலாம். அவங்க இருக்கும்போதே சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறது எல்லாமே நம்ம வந்து கேட்குறது கிடையாது. அவங்க போனோன்னு நம்ம உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் அம்மாக்கள் சொன்ன விஷயம்னா ஒவ்வொரு நமக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அவங்க அம்மா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் தான் நான் இந்த புக் வாங்கினேன். படிச்சுட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த புக் பார்த்திங்கன்னா ஜாடி பிக்ஹால்ட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. த புக் ஆஃப் டூ வேஸ் அப்படிங்கிற இந்த புக் ஒரு நாவல். இந்த புக் வந்து நான் அகெயின் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருந்த புக். இது என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் பார்த்த ஞாபகம் இருக்கும்ல. இந்த புக்கு பார்த்தோன்னே எனக்கு வந்து எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த புக்கு எதை பற்றி தெரியுமா, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். நமக்குன்னு நம்மளோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம வந்து அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்டில் நம்மளோட லைஃபே அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஒரு விஷயம் நடந்து, இது வரைக்கும் நம்ம எதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருந்தோமோ அது நமக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் ஒன்று நடக்கும் பாருங்களேன். அப்படி இந்த புக்கில் இந்த ஆத்தர் குறிப்பிட்டிருக்க பர்சனுக்கு வந்து நடக்குது. அதை எப்படி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, என்ன மாதிரி லைஃப் வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே இன்றைக்கி நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நான் எப்படி பிளான் பண்ணால், நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படி தான் என் லைஃப் வரணும் அப்படின்னு இருக்குது. அப்படி தானே எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஒரு செகண்ட் போதும் ஒரு மனுஷனோட அந்த நிலையிலேருந்து வேறு நிலைக்கு மாறுறதுக்கு. அந்த லைஃபே அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போனதாகிடுது, அவனோடதே கிடையாது அது. ஓகே, நோ மோர் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வரும்போது எப்படி இருக்கும் கொஷின் மார்க்கு. ஸோ அதை தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அகெயின் இந்த புக் நான் அந்த பாலித்தீன் கவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் புக்கோட டெக்ஸ்சர் அண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோ பேஜஸ் இருக்குது லைட்டாக, ரொம்பவே நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் இந்த புக் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொம்ப நான் ஈகராக இருக்கேன் எப்படி என்ன இந்த புக்கில் இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் யூஸ்வலாக சில அந்த மாதிரி திக் புக் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது அப்படியே மடங்கிக்கும். இப்போ கூட நான் அந்த புக் வச்சு காட்டுறேன் பாருங்கள், டக்குன்னு மடங்குது பாருங்கள், நம்ம பிடிச்சிட்டே படிக்கணும். ஆனால் இந்த ஜாடி பிக்ஹால்ட்டோட இந்த புக் எப்படி இருக்குன்னா சென்டர் பேஜில் காட்டுறேன் பாருங்கள், ஆனாலுமே புக்கு மடங்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி ஆத்தர்ஸ் அவங்களோட புக்கை இப்படியுமே சொல்லி டிசைன் பண்ணுறாங்க, ஏன்னா ரீடர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த புக் எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஈஸியாகவும் இருக்குது யூஸ் பண்ண. ஸோ இந்த புக்கையும் கண்டிப்பாக படிச்சுட்டு நான் ரிவ்யூ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜேர்னல். இந்த ஜேர்னலை வச்சு நம்ம சுற்றி பார்த்துக்குவோம். சைட்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே என்ன இருக்க போகுது, கப்பலுக்கான ஜேர்னல்னால் என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஜேர்னல் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா,
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு முயற்சி வேணும். இப்படியே நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க, நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போங்கன்னு இல்லாமல் அதிகமான இன்டர்வியூஸ்லாம் எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் மைண்ட் செட்டப் என்னன்னு. ஸோ இந்த ஜேர்னல் அப்படி ஒரு ஜேர்னலாக தான் இருக்குது. இந்த ஜேர்னலில் பார்ட்னர் 1 பார்ட்னர் 2 அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுத்து சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை படிச்சுட்டு நம்ம அன்றாடம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட் வைஸ் இல்லைனாலும் எப்போ முடியுதோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோமோ ஆர் நம்ம என்ன தாட்ஸில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்ட்னர் 1 இதில் வெதர் இட் இஸ் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். பார்ட்னர் 2 யாரோ அவங்களும் எழுதலாம். ஸோ இது நம்மளோட மைண்ட் செட்டப் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ இதை திறந்த உடனே பார்த்திங்கன்னா பேக் டு அஸ், ஒவ்வொரு தடவை திறக்கும் போதும் பேக் டு அஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாங்குங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த சேல் போக முடியல, நீங்கள் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதோட லிங்க் கிடச்சா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஷால்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே இல்லாமல் அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்னு அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே வராங்க. அது உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது நம்ம எழுதுறதுக்கு. அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்படியே நம்ம ஒரு டாபிக் கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி பார்ட்னர் 1 அண்ட் பார்ட்னர் 2 கொடுத்துருக்காங்க. இப்படியுமே நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்தது இப்படி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு பேஜில் நான் வந்து டேர்ன் பண்ணும்போது புது புக் வேறு இல்லை, என்னால் ஒரு பேப்பருக்கு டேர்ன் பண்ண முடியல. ஸோ ஒவ்வொரு விஷயமும் உள்ளக்க இந்த மாதிரி நிறைய இடம் கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. நம்மளை வந்து நம்ம எப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை பார்ட்னர் ஃபார் பார்ட்னர் 1 as well as ஃபார் பார்ட்னர் 2 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏதாவது எழுதியுமே அதில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட தாட்ஸை. இங்கே பத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து கொடுக்கறத எழுத முடியலன்னு சொன்னால் நம்ம அதுலேயுமே போட்டு எழுதி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா லைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஹோம் ஒர்க். நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஹோம் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி என்ன வருது இப்படியே வாழ்ந்துட்டு போவோம்னு இல்லாமல் 2 பேருக்குமான அந்த ஸ்பேஸையும் நம்ம கொடுக்குறோமான்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பாக்கெட்ஸில் நம்ம என்ன எழுதணும்னா இங்கே இவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, இது ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க நிறையா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நம்மளோட தாட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருந்தது அவர் எழுதும்போது இடம் பத்தலைன்னா கண்டிப்பாக இதுலேருந்து எழுதிட்டு நம்ம அங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. நம்மளோட ஃபோட்டோஸ் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபைனல் டாபிக் வரைக்கும் பார்ட்னர் 1 and 2 எழுதக்கூடிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. குவிசஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மைண்ட் மேப்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரணுங்கன்னா 2 பேரோட ஒரு ஒத்துழைப்புமே இதில் ரொம்ப முக்கியம். ஸோ 2 பேருமே நீ தப்பு நான் தப்புன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் 2 பேருமே பேசி ஒரு விஷயங்களை சரி பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.